Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுரைக்காயை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சுரைக்காயை என்னோட தோட்டத்துல இருந்து நான் பறிச்சிட்டு வந்துடுறேன். இதுதான் என்னுடைய தோட்டம். இப்போதான் 2 மாசம் ஆகுது போட்டு. இதெல்லாம் அதோடைய பிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதுவும் பெரிய சுரைக்காய்களா மாறிடும். இப்போ நான் இந்த செடியிலிருந்து ஒரு சுரைக்காயை நான் பறிச்சுக்கிறேன். இந்த சுரைக்காய் கிட்டத்தட்ட எனக்கு 3/4 கிலோ அளவுக்கு வந்துச்சு. நான் இந்த சுரைக்காய் தான் இன்னையோட டிஷ்ல பயன்படுத்த போறேன். வாங்க இந்த டிஷ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த சுரைக்காயை பொடிசா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்து ஒரு முழு பூண்டையும் பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாயும் கீறி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. நல்லா சுண்டன பாலாக இருக்கணும். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேணும். அது கூடவே தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும், தீயை விட்டுடாதீங்க. லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா நான் இதை அம்மியில் பவுடர் பண்ணிக்கிறேன். மிக்சிலையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அம்மி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு முழு பூண்டையும் நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தால் போதும், ரொம்ப தீயை விட்டுறாதீங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. வெங்காயம் ரொம்ப நேரம்லாம் வதங்க வேண்டாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா சுரைக்காயுமே சேர்த்துக்கோங்க. இது வெந்து வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கம்மியான ஒரு குவான்டிட்டியில் தான் கிடைக்கும். இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அம்மியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. இதுதான் இதோடைய டேஸ்ட்டுக்கு முக்கியமான ஒரு காரணம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுடுங்க. தண்ணி எதையும் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு சுரைக்காய் ஏற்கனவே நீர்ச்சத்துள்ள காய்கறின்றதுனால அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போது இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே அதை கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அளவுக்கு சுண்டி வந்திருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறத இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் பொழுது கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிட்டோன்னா இந்த டிஷ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்க வேண்டியது மட்டும்தான். கொதிச்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பாலும் அதே மாதிரி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா சுண்டன பாலாக இருக்கணும். ரெண்டுமே ஆறி இருக்கணும், இல்லைன்னா பால் உங்களுக்கு திரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு டிஷ் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் இந்த டிஷ்ஷு. இந்த சைட் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ.